வாழ வழி இல்லை. அம்மா கடைசி நேரத்துல கைவிட்டது. என்ன செல்வாங்களே, கடைசி நேரத்துல அம்மா தக்காளி பழம் கரையை சோறும் போட்டு வாழ்ந்துட்டு அம்மா மறைச்சிட்டீங்கப்பா, அம்மா மறைச்சிட்டீங்கப்பா. ஆண்டுகள் பல கடந்தாலும் மறுக்க முடியா மரபர்களாய் களமாடி விதையாடியவர்களுக்கு தீராத வலிகள் சுமந்து கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட இறுதிக்கட்ட யுத்தங்கள் அல்லது யுத்த காலகட்டங்கள்ல வந்து தமிழ் தேசியம் ரீதியாக வந்து அரசியல் பேசுறாக்களையும் அல்லது சந்தேகத்தின் பேர்ல வந்து கைது செய்துட்டு போனாக்களையும் வந்து ஒரு பிரதிநிதித்துவக்கூடிய மாதிரி வந்து அரசியல் கைதிகளை ஏன் இன்னும் விடுதலை செய்யவில்லை என்ற ஒரு தொனிப்பொருள்ல வந்து கைதிகள் மாதிரியான ஒரு அமைப்புல வந்து உங்களுக்கு ஒரு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. தாய் தமிழ் பேசும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கவின். இன்னைக்கு எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா, தமிழ் பேசக்கூடிய மக்கள் யாராலும் மறக்க முடியாத ஒரு இடத்துல தான் நிக்கிறோம். ஒரு உணர்வு பூர்வமான இடம், முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் என்ற இடத்துல நிக்கிறோம். மே 18 கரிநாள். தமிழ் மக்களை ஈவிரக்கம் இல்லாம கொலை செய்யப்பட்ட நாள் என்று சொல்லலாம். முல்லைத்தீவுல வந்து இறந்த மக்களுக்காகவும் போரில் உயிரை நீர்த்த போராளிகளுக்காகவும் ஒரு நினைவேந்தல் மாதிரி வளமையாக நடக்கிறது. அந்த இடத்துல நிக்கிறோம். இன்னும் ஒரு சொட்டு நேரத்துல வந்து நினைவேந்தல்கள் ஆரம்பமாகும். அதைத்தான் இந்த காணொலியில வந்து உங்களுக்கு நான் முழுமையாக தரப்போறேன். இந்த சேனலுக்கு யாரும் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாசல் தெளிக்கும் வீடே, பணமரக்காடே, பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக வந்து உள்ள போயிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலோட என்ட்ரன்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும், மக்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. 11:05 தான் வந்து நினைவேந்தல் ஆரம்பமாக இருக்கிறதால நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஈழத்தமிழர்கள், அதாவது கனடாவில் வந்து திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகத்துக்கு வந்து ஈழத்தமிழர்களால வந்து ஒரு நன்றி செலுத்தக்கூடிய வகையில வந்து ஒரு பேனர் ஒன்று அடிச்சு போட்டிருக்கிறாங்க. ஈழத்தமிழர்களின் சார்பாக மேயர் பேட்ரிக் பிரவுன் மற்றும் கனடாவாழ் உறவுகளுக்கு நன்றிகள் என்று சொல்லி ஒரு பேனர் மாதிரி ஒன்று அடிச்சு போட்டிருக்கிறாங்க. ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கிறாங்க. பாத்தீங்களா தெரியும், அந்த அப்பா வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறார், இதுதான் நடந்தது அப்படின்னு. இப்படியான விஷயங்களை வந்து எங்க எதிர்கால சந்ததியினருக்கு வந்து நான் உங்களுக்கு கடத்தணும். அது உண்மையான ஒரு நல்ல ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா விளங்கும். நினைவேந்தல் மைதானத்தை சுத்தி வந்து ஃபுல்லா வந்து அந்த மே 18 தமிழின அழிப்பு நாள பறைசாற்ற மாதிரி நிறைய பேனர்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வந்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து நிறைய பேர் எவ்வளவு பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படி என்று. இதெல்லாம் பார்க்கும் போதே எங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இதெல்லாம் அந்த களத்துல இருந்து பார்த்த மக்கள் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்கன்னு பார்க்க விளங்குது.
பொறிகளை வீச்சுக்கொள்ளும் வான்வழி தாக்குதலும் உள்ளும் சென்று வழிகொள்ளும் நிறைய பெரும்பாலான மக்கள் வந்து அந்த கரிநாள் என்றதால வந்து கருப்பு ஆடைகளோட தான் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா உப்பில்லாத கஞ்சி, அதாவது வந்து அந்த இறுதி காலகட்டங்கள்ல வந்து மக்கள் வந்து கடுமையான பஞ்சத்துக்கு வந்து தள்ளப்பட்டவங்க. அந்த டைம்ல வந்து சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு கூடி தண்ணி இல்லாம இருந்தவங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம கூடியிருந்த காலங்கள்ல வந்து உப்பு கூடி இல்லாம அந்த கஞ்சியை வந்து வரிசி போட்ட ஒரு கஞ்சியை வந்து தான் வந்து குடிச்சதா வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அந்த இடத்துல இருந்ததுகளை நாங்கள் அனுபவிச்சது இல்லை, இருந்தாலும் நாங்கள் இதுகளெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியானதுகளை வந்து நினைவுபடுத்தணும், அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு போய் கடத்தணும்ன்றதுக்காக வந்து இப்படியான வேலைகளை எல்லாம் செய்கிறாங்க. பாத்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை மே 18 அப்படின்ற போட்ட மாதிரி வந்து ஒரு பெட்ச் ஒன்று கொடுக்குறாங்க. மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் என்று அதில் போடப்பட்டிருக்குது. அவங்களோட வழிகளை சுமத்தக்கூடிய மாதிரி ஒரு பிள்ளையும் ஒரு பெண் அம்மா இறந்திருக்கிறா, அதில் ஒரு பிள்ளை வந்து அழுது கொண்டு இருக்குது. அப்படி ஒரு சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு பெட்ச் உண்டு, ஒரு படம் போட்ட மாதிரி ஒரு பெட்ச் ஒன்று தந்திருக்கிறாங்க. சிகப்பு மஞ்சள் அந்த கரிநாளுக்கான கருப்பு கலர் அந்த ரிபனும் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. ஓகே மக்களே, எனக்கு பின்னுக்கு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இறுதிக்கட்ட யுத்தங்கள் அல்லது யுத்த காலகட்டங்கள்ல வந்து தமிழ் தேசியம் ரீதியாக வந்து அரசியல் பேசுறாக்களையும் அல்லது சந்தேகத்தின் பேர்ல வந்து கைது செய்துட்டு போனாக்களையும் வந்து ஒரு பிரதிநிதித்துவக்கூடிய மாதிரி வந்து அரசியல் கைதிகளை ஏன் இன்னும் விடுதலை செய்யவில்லை என்ற ஒரு தொனிப்பொருள்ல வந்து கைதிகள் மாதிரியான ஒரு அமைப்புல வந்து உங்களுக்கு ஒரு காட்சிப்படுத்திருக்கிறாங்க. இதன் அர்த்தம் வந்து இதோட இப்ப வந்து யுத்தம் முடிந்து நிறைய வருடங்கள் ஆகியும் சந்தேகத்தின் பெயரிலும் அரசியல் பேசின என்ற காரணத்தினாலே, அதாவது தமிழ் தேசியம் பேசின காரணத்தினாலே வந்து நிறைய மக்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனவங்க. இதுவரைக்கும் அதுக்கான ஒரு முடிவும் இல்லை. அந்த அரசியல் கைதிகளை வந்து இதுவரைக்கும் விடுதலை செய்யவும் இல்லை. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் வந்து இதை வந்து காட்டியிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அந்த கைதிகளுக்கான அந்த ஆடைகள் மாதிரி வெள்ளை கலர் ஆடைகள் எல்லாம் அணிஞ்சு போட்டிருக்கிறாங்க. இனப்படுகொலை நடந்து 16 வருடங்கள் கடந்து விட்டது, சர்வதேசமே நீதி வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்றது, 16 வருஷம் முடிஞ்சு, இந்த யுத்தம் முடிஞ்சு 16 வருஷம் ஆயிட்டு, ஆனா இதுக்கான நீதி வந்து இப்ப வரைக்கும் கிடைக்கல என்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இது காட்டியிருக்கிறாங்க.
காட்டு விதையாடியவர்களை தீராத வலிகள் சுமந்து கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட பாச உறவுகளையும் நினைவேந்தி இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும். சம நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். நீதி தேவதையை தராசு ஒழுங்கி முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் எப்படித்தான் மறப்பது, எதை எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. மூச்சடங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா, முள்ளிவாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. அம்மா தக்காளி பழம் கலையும் சோறும் கொண்டு வாங்கிட்டு அம்மா வரைஞ்சிட்டீங்கம்மா, அம்மா வரைஞ்சிட்டீங்கம்மா, அம்மா அம்மா புள்ளி வாங்கியாருங்க அம்மா கடைசி யாருங்க போராடி நீங்க மட்டும் அம்மா நான் கடைசி வரையும் அம்மா உனக்கு கஞ்சி வாடி தந்து நீ மறைஞ்சிட்டியம்மா, அம்மா மறைஞ்சிட்டியம்மா, ஓடி ஓடி பார்த்துடம்மா, எங்க பையங்க கிட்ட இல்லையம்மா,
எங்கேயம்மா வரைஞ்சிருக்கிறீங்க எட்டி அம்மா உண்டாக்கலாம் வந்து போகிறம்மா ஓகே மக்களே, இப்ப முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்ற நினைவுகள் எல்லாம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் வந்த நினைவேந்தல்களை முடிச்சிட்டு அவங்க இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து தாக சாந்திக்காக வந்து நிறைய பானங்கள் யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் பிதிர்க்கடன்களுக்கு முடிச்சதுக்கு பிறகு கொடுக்குற அந்த தானம் அன்னதானம் மாதிரியான சாப்பாடுகள் எல்லாம் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. மரக்கன்றுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்றைக்கும் இல்லாதவாறு இந்த முறை வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மிக சிறப்பாகவும் ஒழுங்கமைத்தவாறும் தலைவர் எப்படி இருந்திருந்தா எப்படி ஒரு நினைவேந்தல் நடந்திருக்குமோ அது மாதிரியான ஒரு ஒழுங்குமுறையில வந்து இந்த நினைவேந்தல் முடிஞ்சிருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. ரொம்பவே சிறப்பாக முடிந்திருந்தது. ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட கவின் ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கவின். பாய்.